சீமான் அவரோட என்னை கம்பேர் பண்ணி என்னோட வளர்ச்சியை நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சீமானோட ஜாஸ்தி வளரணுமா உங்களுக்கு? 8 மணி நேரம் என்ன பேசுனீங்க அவர்கிட்ட? பேசலை. அப்புறம் அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? ஆமாம், நின்றுக்கிட்டே பார்த்தேன். இது வந்து அடுத்தவங்க பிரைவசியில் தலையிடுற மாதிரி இருக்குது. என்னோட சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை. யாரை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்கல, எந்த கட்சியில் சேர்ந்தீங்கன்னு தான் கேட்டேன். இல்லை சார், நல்லது செய்யணும்னா கூட கொஞ்சம் அப்படிதான் சார் இருக்கு. அப்படி என்ன நல்லது செஞ்சுட்டீங்க இது வரைக்கும்? சாட்டை துறைமுகம் சொந்தமான இடத்துல ரேடியோ இருந்துச்சு தெரியுமா? எதுவுமே இல்லையே. என்ன அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி இப்பவே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க? அங்க எதுவும் இல்லைங்க. அப்ப வேற எங்கேயாவது வச்சிருக்காரா? உங்கள்கிட்ட சொன்னாரா? இனிமேட்டு அதை வாங்கி போஸ்ட் அச்சு நாங்க கத்தி மைக்க புச்சி இதெல்லாம் அவர கதையா? இங்கே இந்த கத்துறீங்களே, அப்புறம் என்ன மைக்கே கிடைச்சிருச்சு, அந்த மைக்ல நிறைய கத்த வேண்டியதானே? சீமானவரோட கட்சி வந்து நாம் தமிழர் வந்து கோடி கோடியா வச்சுட்டு வந்த கட்சி இல்ல. 500க்கோ 300க்கோ 200க்கோ கஷ்டப்பட வந்தா காசு எடுத்துட்டு வந்து செலவு பண்றோம். நாங்க வந்து வேற மாதிரி. வணக்கம் சார். வணக்கம். கேஜிஎஃப் ஓனர் நான் தான். துணி கடை வச்சிருக்கேன் பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில். என்னை அழைத்ததுக்கு மிகவும் நன்றி சார். விளம்பரம் பண்ணிட்டீங்க? ஆமாம் சார், எங்கே போனாலும் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நம்ம மார்க்கெட்டிங் நம்மளே பண்ணிக்கணும். கடை வச்சுருக்கீங்க, நடிக்கிறீங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ கட்சியில் சேர்ந்துட்டீங்களாமே? நானா சேர்ந்தது தப்பா இல்லை சேரக்கூடாதுன்றீங்களா? இல்லை, அது உண்மையானு கேட்குறேன் முதல்ல. இல்லை, உண்மையானா நான் எந்த கட்சியில் சேர்ந்தேன்னு நான் சொல்லணுன்ற அவசியம் இருக்கா? இது ஜனநாயக நாடு, யார் வேணால் எதில் வேணால் சேரலாம். இது வந்து அடுத்தவங்க பிரைவசியில் தலையிடுற மாதிரி இருக்குது. என்னோட சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை. யாரை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்கல, எந்த கட்சியில் சேர்ந்தீங்கன்னு தான் கேட்டேன். இல்லை சார், யாரை கல்யாணம் பண்ணி சார் கல்யாணம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஹீரோயினியை கல்யாணம் பண்ணல. அதுதான் உங்கள் பிரைவசி. அரசியலுக்கு வர்றது எது? பொது சேவைக்கு தானே. அதே ரகசியமாக பண்ணுறீங்க. இல்லை சார் இந்த நாட்டில் வந்து எஸ்டிஆர் சொன்ன மாதிரி நல்லது செய்யணும்னா கூட கொஞ்சம் அப்படிதான் சார் இருக்கு. அப்படி என்ன நல்லது செஞ்சிட்டீங்க இது வரைக்கும்? சார் நல்லது செஞ்சு அரசியலுக்கு வரதே நல்லது தான். நீங்கள் தான் இப்போ சொல்லி லாக் ஆனீங்க. நான் லாக் ஆகலை. அப்போ நான் லாக் ஆகிட்டேனா? அதை நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். நானும் பேசிட்டு தானே இருக்கேன். சரி, எந்த கட்சியில் சேர்ந்துருக்கீங்க? சரி, எந்த கட்சியிலையும் சேரல சார். ஒருத்தவங்க பிஜேபின்றாங்க, ஒருத்தர் நாம் தமிழர்ன்றாங்க. சேர்ற அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு சொல்கிறேன் சார். ஒருத்தரை பிடிக்கும்ன்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் சார். இப்போ உங்களுக்கு கூட பிடிக்குதுன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல் பிடிக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கலாம், எது வேணாலும் பிடிக்கலாம் சார். ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு காரணமே கிடையாது சார். ஏங்க நீங்கள் ஒரு கட்சி தலைவரை போய் பார்த்தீங்களா? 2 நாள் அவர் கூடவே இருந்தீங்களா? ஒரு கட்சி தலைவரை போய் நான் பார்த்தேன், 2 நாளாக நான் கூட இருந்தேன். ஆமாம். அதான் எந்த கட்சி தலைவர்? அதைத்தாங்க உங்கள்கிட்ட கேட்குறேன். நானும் உங்ககிட்ட தாங்க கேட்குறேன். எங்கே டெல்லி போயிட்டு வந்தேனா, இல்லை மும்பை போயிட்டு வந்தேனா, அமெரிக்கா போயிட்டு வந்தேனான்னு நீங்கள் தானே சொல்லணும். ட்ரம்ப்பை போய் பார்த்தேனான்ட்டு. யாரை பார்த்ததா நீங்கள்? ட்ரம்ப்பை பார்க்குற ஐடியாலாம் இருக்கா உங்களுக்கு? கூப்பிட்டா போய் பார்க்க வேண்டியதான். தமிழ்நாட்டு தலைவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்களாமா? தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை பார்த்தேனா? அதை யார் என்ன நீங்கள் தானேங்க சொல்லணும். நீங்கள் பொடி வச்சே பேசுகிறீங்க, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறேன். ஏங்க வாயே திறக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறீங்க? நான் வாயை திறந்து தானே சார் பேசுகிறேன். உண்மையாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது என்ன உண்மை வேணும் உங்களுக்கு? நீங்கள் போய் சீமானை பார்த்தீங்களாமா? சார் அது வந்து ஒரு நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது சார். அது ஒரு சூழல் அமைஞ்சிச்சு. அவரை கூப்பிட்டாரா உங்களை? சார் அவர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா சார்? நீங்கள் எதுக்கு சீமானை பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்தேன், உண்மைதான், பார்த்தது உண்மைதான், அவ்வளோதான். கட்சியில் சேரலையா? சேரல சார். சேரதான் போனீங்கன்னாங்க. இதெல்லாம் வந்து ரூமர் சார். ஒருத்தர் வந்து வட்டாரத்துலேருந்து தகவல் வருது, நீங்கள் இல்லைங்கிறீங்க சார். அதுதான் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு வளர்றவங்களை வந்து ஏதாவது ஒரு பின்புலத்துலேருந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து சீமான் அவரோட என்னை கம்பேர் பண்ணி என்னோட வளர்ச்சியை நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சீமானோட ஜாஸ்தி வளரணுமா உங்களுக்கு? என்னோட வளர்ச்சியை தடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அவரோட கம்பாரிசன் பண்ணி என்னோட வளர்ச்சியை தடுக்காதீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களா? அவரு சேரல சார். சேர்ந்தா நான் அன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் கொடுக்குறேன் பேட்டி. சரி, அப்புறம் எது போய் சீமானை பார்த்தீங்க? சார் பார்க்கல சார், தற்செயலாக வந்து அது ஒரு சூழல் அமைஞ்சிச்சு சார். இல்லைங்க, நீங்கள் பிளான் பண்ணி போகலங்க, பார்த்தீங்கல்ல, யதார்த்தமாக பார்த்தீங்க. சரி, அதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பார்த்தீங்க சார். அதுதான் சொன்னேனே சார். மறுபடியும் ஒரு கேள்விக்கான பதில். யதார்த்தமாக 8 மணி நேரம் எப்படிங்க பார்ப்பீங்க ஒருத்தரை? அதுதான் அமைஞ்சிச்சு சூழல். 8 மணி நேரம் என்ன பேசுனீங்க அவர்கிட்ட? பேசலை.
அப்புறம் அவரை பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்களா? ஆமா, நின்றுகிட்டே பார்த்தேன். ஆ. நின்றுகிட்டே பார்த்தேன். 8 மணி நேரம் 8 மணி நேரமா 2 நாளா? ஆமா. இப்போ வந்து யதார்த்தமா போனேங்கிறீங்க, அப்புறம் 2 நாள் யதார்த்தமா அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? உங்க தெரு பக்கம் வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு வந்தாரு, அப்போ பார்த்தீங்களா? கேன்வாஸ் பண்றதுக்கு தெரு பக்கத்துல 8 மணி நேரம் வர மாட்டாங்க ஐயா. அப்புறம் நீங்க 8 மணி நேரம் பார்த்தீங்கிறீங்க? பார்த்ததுன்னா ஐயா சொல்ல முடியும். இப்போ நான் இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் உங்களை பார்த்தேன். சரி, அவ்வளோதான். அது 8 மணி மாதிரி நேரமா நான் உங்களை இன்டர்வியூ எடுத்தேன். இப்போ 1 மணி நேரம் எடுத்தேன், 1 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க கேக்குறீங்க. ஆமான்னு தான் சொல்றேன். 8 மணி நேரம் பேசுனீங்க அவர்கிட்ட? பேசவில்லை. நான் அண்ணன் சீமான் அவரை ரசித்து கொண்டு இருந்தேன். அவரை மட்டும் ரசிச்சீங்களா? நீங்க இன்னொருத்தரை வேற பார்த்ததா சொல்றாங்களே. 2 நாளுமே அண்ணன் சீமான் அவரை பார்த்தேன். ரசித்தேன். நான் கூட தாங்க தினம் சீமானை பார்க்கிறேன். சுட ரசித்தேன். நான் கூட தாங்க சீமானை தினம் பார்க்கிறேன். 8 மணி நேரம் அவர் பக்கத்துல போய் எங்க டிவில பாக்குறீங்களா? நான் டிவிலையும் பார்க்கிறேன், நேர்லயும் 8 மணி நேரம் டிவில பாக்குறீங்களா? 8 மணி நேரம் நீங்க தான் பார்த்தேன்னு சொல்லுங்க, நான் பார்க்கல. தமாஸ் பண்றீங்க முதையா ஒரு நியூஸ் சேனல்ல. சார், நான் பார்த்தது உண்மைதான். வேற என்ன சொல்லணும்? வேற யாரையோ பார்த்தேன். 8 மணி நேரம் நீங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தையோட பேசல. இதை நம்புற மாதிரி இருக்கா? நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நம்பாதீங்க. நான் நம்புறேன். நீங்க சாட்டை துரைமுருகனை வேற பாத்தீங்களாமே? இது யார் சொன்னது உங்களுக்கு? அது எப்படி நான் என் சோர்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன்? என்னங்க கேஜேபிக்கு பின்னாடி ஆளுகளை வச்சு பாக்குறீங்க? சாட்டை துறைமுகம் அவரை பார்த்தேன், பேசினேன், அவ்வளவுதான். சீமான்ட்ட பேசல, அவர்கிட்ட பேசுனீங்களா? அதுதாங்க உண்மை. சரி, அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? அப்படியே பேசணும், அவ்வளவுதான். அதான் என்ன, அப்படி என்ன பேசுனீங்க? நல்லா பண்ணுறடா வீடியோஸ்லாம் அப்படின்னு சொன்னாப்புல நிறையா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். என்ன டிப்ஸ் சொன்னாரா? டிப்ஸ் இல்லைடா, இப்படி பண்ணுற அப்படின்னாரு. அவர் கூட அந்த 1-2 சில பேருக்கு நண்பர்களுக்கெல்லாம் என்னை பற்றி சொன்னார். தெரியுதா யார் தம்பி அப்படின்னாரு. இந்த துணி கடை ஆட்லாம் போடுவாப்பிலையா அப்படின்னு சொன்னாப்புல. அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் வந்து சிறைக்கு சென்ற போது அவருக்கு புக்கு தராததை பற்றி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அதெல்லாம் வந்து அண்ணன் பேட்டி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மரியாதை நிறுத்தமாக அவரை போய் சந்தித்தேன். ரகசியம் பேசுனீங்கன்னு சொல்கிறாங்க 2 பேரும். எந்த ஒரு ரகசியம் ஒளிவு மறைவுமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு சொந்தமான இடங்களில் ரைடு வந்துச்சு தெரியுமா? யாருக்கு? சாட்டை துரைமுருகன் சொந்தமான இடத்துல ரைடு வந்துச்சு தெரியுமா? எதுவுமே இல்லையே. என்ன அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி இப்போவே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றீங்க? அங்கே எதுவும் இல்லைங்க. அப்போ வேற எங்கேயாவது வச்சிருக்காரா? உங்கள்கிட்ட சொன்னாரா? என்னங்க இது, என்னங்க புது பொருளையா இருக்கு? எதையோ எங்கேயோ கோத்து விட பார்க்குறீங்க நீங்கள். சாட்டை துரைமுருகன்ட்ட என்னங்க பேசுறீங்க? அதுதான் சொன்னேங்க, ஒரு மரியாதை நித்தமாக பார்த்தேன். அண்ணனை பார்த்து ஒரு தம்பி வந்து ஒரு அண்ணனை போய் பார்க்கக்கூடாதா? ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான்னா ஒரு அண்ணன் தம்பிக்கிட்ட போய் என்ன கேட்பான்? என்ன சம்பாதிச்சா, என்ன சொத்து சம்பாதிச்சா நான் போய் கேட்பான். உடம்பு நல்லா இருக்கா, சுகமா, வீட்டில் எல்லாரும் நல்லாவா இருக்காங்களா, பசங்க தம்பி எல்லாம் நல்லா, அப்படிதான் கேட்பாங்க. சீமானை ரொம்ப பிடிக்குமா, சாட்டை துரைமுருகன் ரொம்ப பிடிக்குமா? ஏங்க இப்போ கடவுள் வந்து ஒரு பிளைண்டு கிட்ட வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்க போற, கண்ணு கொடுக்க போறேன்னா எந்த கண்ணு வேணும், ஒரு கண்ணு தர போறேன்னா நம்ம என்ன சொன்னோம்? பிளைண்டாவே இருந்துட்டு போயிடுறா பிளைண்டுன்னுவாங்க. ஒரு கண்ணை கொடுத்துட்டு இன்னொரு கண்ணை கொடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? ஒத்த கண்ணுன்னு. அது மாதிரி இந்த பக்கம் அண்ணன் சீமான்னா, இந்த பக்கம் சாட்டை துரைமுருகன். இந்த பக்கம் அண்ணன் சீமான்னா, இந்த பக்கம் சாட்டை துரை. 2 செல்வங்கள், 2 என் கண்ணுக்கு. சரி, அப்போ ஒரு கண்ணுக்கிட்ட போய் பேசுறீங்க, இன்னொரு கண்ணிட்ட பேசாம வந்துட்டீங்க. ஒரு கண்ணில் வெண்ணெயை வைக்கிறீங்க, இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறீங்க. இல்லைங்க, தயிர்லேருந்து தான் மோராகுது, மோர்லேருந்து தான் வெண்ணெயாகுது. அந்த மாதிரி கதை தான். அரிய கண்டுபிடிப்பு தான். அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி தான் அவங்க தயிர், வெண்ணெய், மோர் எல்லாமே. அதாவது தயிர்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, மோர்கிட்ட மட்டும் போய் பேசிட்டு வர்றீங்க. வெண்ணெய் நான் இருக்கேன்ல. இல்லை, என்ன பேசுனீங்க அவர்கிட்ட? ஏங்க என்ன பேசணும்னா இதை தாங்க பேசினா. ஒரு கட்சியில் சேர்ந்துட்டீங்களாமே நீங்கள்? உறுப்பினர் அட்டையெல்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன தமாசா இருக்கு. சரி, சேர்ந்தன்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா கூட அதிகாரப்பூர்வமா அண்ணன் அறிவிக்க போறாரு. கேண்டிடேட்டா உங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு? அப்படிலாம் இல்லை. மேடையெல்லாம் போட்டு சேர்ந்திருக்காரு கட்சியிலன்னு சொல்லுவார் அவங்கள பார்த்து. ஏங்க அப்படிலாம் சொல்லணும்னு வந்து எனக்கு ஆசை இருக்கலாம். ஆனா தலைமை என்ன முடிவு பண்ணதா அதுதானே. அப்ப சேர்ந்துட்டீங்க. நான் சேரலங்க. சேராத ஒருத்தர் கேட்கிற கேள்வி. மேடையில அறிமுகப்படுத்தணுங்கிறீங்க, அப்புறம் சேரலங்கிறீங்க. சேர்ந்தா ஒரு அறிமுகப்படுத்தினா எனக்கு ஒரு சந்தோஷம் தான்ற. அப்படி ஒரு நாள் வந்தா நான் ஏத்துப்பேன். அப்படி ஒரு நாள் அமையலங்க. இப்ப என்ன சொன்ன, நீங்க பாத்தியா கேட்டீங்க, பார்த்தேன்னு ஒத்துக்கின. பேசுனியா நீங்க பேசல. அது மாதிரி தான் சேர்ந்தியா நீங்க சேரல. ஆனா அவர் கூட போய் சேர்ற ஆசை இருக்கானா? சந்தர்ப்பம் அமையவில்லை, அவ்வளவுதான். 2 நாள் கேண்டிடேட் ஆவியானா கேண்டிடேட் ஆவேன். எதுக்கு வேணாலும் நிப்பேன்.
கவுன்சில் எலெக்ஷனுக்கு நிற்பேன், எம்பி எலெக்ஷனுக்கு நிற்பேன், எல்லாத்துக்குமே நிற்கலாம். ஆனால் காலம் ஒத்துழைக்கணும். கட்சியில சேர்ந்ததையே ரகசியமா வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி கேண்டிடேட்டா நிப்பீங்க? எங்க அதுதாங்க சொல்கிறேன், காலம் ஒத்துழைக்கணும். கட்சியில் நான் இன்னும் உறுப்பினர், அடிப்படை உறுப்பினரில் கூட இல்லை, நாம் தமிழர்ல நான். நீங்கள் இதை நம்புங்க நம்புங்க நம்புங்க. அலைக்கடல் ஓய்ந்தாலும் சீமானின் கூட்டம் ஓயாது. அலைக்கடல் கூட ஓயலாம், சீமானின் கூட்டம் ஓயாது 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்றும் இந்த கேஜிஎஃப்க்கு நன்றி கடனுடன் இருப்பார்.